ஊழலுக்கு எதிராக மத்திய பாஜக அரசின் நடவடிக்கையால் டெல்லி முதல் சென்னை வரை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் பாஜக சார்பில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 4.5 ஆண்டுகளில் 35,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாக தமிழகம் திகழ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். Tamil Nadu has been one of India's most progressive industrial states. It is now one of the leading states in our Make in India initiative. It shall also be one of the pioneering states for the defense industrial corridor. Our aim is to make Tamil Nadu the preferred hub for aerospace and defense industries in India. This could be in the area of engineering, design, manufacturing and allied activities. The defense industrial corridor shall be a generator of employment opportunity as well. தூய்மை இந்தியா திட்டம் மக்களின் திட்டமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 1 என மருத்துவக் கல்லூரி துவக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்றார். 21,000 கோடி ரூபாய் செலவில் தனுஷ்கோடியை ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனுடன் இணைக்கும் வகையில் புதிய பாலம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அதிவேக ரயில் இயக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மதுரை சென்னை இடையே தேஜஸ் ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 10 ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் முன்னேறிய தொழில் மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் தமிழகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். தென்னிந்தியாவில் முக்கிய துறைமுகமாக தூத்துக்குடி மாற்றப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கப்பல் போக்குவரத்தில் முக்கிய துறைமுகமாக தூத்துக்குடி மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிவேக T-18 ரயில்கள் இயக்கப்பட்ட பெருமை தமிழகத்தையே சேரும் என்று தெரிவித்த பிரதமர், T-18 ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் போது வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் சிலர் சுயநலத்துடன் மக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டை கொள்ளையடித்தவர்கள், திருடியவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.